பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்களை பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நீங்கள் சந்தோஷமாக நல்லா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். யாரும் அதிகம் பயன்படுத்தப்படாத ஒரு பாலைவன பகுதி ஒன்று இருந்தது. அந்த பாலைவன பகுதியில் ஒரு நாள் ஒரு வாலிபன் என்ன பண்ணா, பயணம் செய்கிறான். அப்படி செய்யும் பொழுது அந்த பாலைவன பகுதியில் தண்ணீருக்கென்று இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, அந்த பாலைவன பகுதி நடு மையத்தில் இருந்த ஒரே ஒரு அடிக்குழாய் மட்டும்தான். அந்த வாலிபன் போய்கிட்டே இருக்கான். அப்பொழுது அந்த அடிக்குழாயில் தண்ணி குடிக்கலான்னு போகிறான். அப்போ அந்த அடிக்குழாயில் என்ன பண்ணியிருக்கு, ஒரு லெட்டர் எழுதி வைக்கப்பட்டிருந்துச்சான். அந்த லெட்டர் எழுதி படிக்கிறான். என்ன போட்டிருந்துச்சுன்னா, இதை இந்த குழாய் ரொம்ப சூப்பராக நல்ல ஒர்க் ஆகிற கண்டிஷனில் தான் இருக்குது. ஆனால் இதை என்ன பண்ண முடியாது, நீங்கள் உடனே தண்ணி பைப் அடித்து குழாயில் அடிச்சிங்கன்னா தண்ணி வராது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, பக்கத்தில் இருக்கிற பாறையில் தோண்டிங்கன்னா உள்ளே ஒரு வாட்டர் கேன் இருக்கும். அந்த வாட்டர் கேனில் இருக்கிற தண்ணியை எடுத்து இதை நீங்கள் ஊற்றி அடித்தா கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை நீங்கள் குடிச்சிக்க முடியும். ஒருவேளை எனக்கு தாகமாக இருக்குது, அதுக்காக பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் கேன் தண்ணி எடுத்து நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா அதற்கு மேலே இந்த இடத்துல தண்ணி கிடையாது. இந்த பாலைவனம் சுற்றிலும் வேறு குழாயுமே கிடையாது அப்படின்னு போட்டுருந்துச்சான். இதை நம்புவதும் நம்பாததுமே யாரோட கையில் இருக்குது, அந்த வாலிபனோட கையில் தான் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை அந்த வாலிபன் தனக்கு தாகமாக இருக்குது என்று சொல்லி உடனே என்ன பண்ணுறான், அந்த வாட்டர் கேன் தண்ணி குடிச்சிட்டானா அதுக்கு மேலே அவனுக்கு தண்ணி கிடைக்குமா? கிடைக்காது. ஒருவேளை அந்த வாலிபன் இல்லை அந்த லெட்டரில் இருக்கிற மாதிரியே வாட்டர் கேனில் இருக்கிற தண்ணியை ஊற்றி அதில் அடித்தானா நிச்சயமாக என்ன பண்ண முடியும், அவனால் எவ்வளவோ தண்ணிகளை தனக்கு மிஞ்சி என்ன பண்ணியிருக்க முடியும், சேகரித்து குடிச்சிருக்க முடியும். இது போல தான் அந்த லெட்டரை நம்புறதும் நம்பாத யார் கையில் இருக்குது, அந்த வாலிபனோட கையில் தான் இருக்குது. அந்த இடத்துல உங்களை வச்சு யோசிச்சு பாருங்கள், நம்புவதும் நம்பாததும் உங்கள் தனிப்பட்ட நபரை சார்ந்தது தான். இதே போல தான் ஆண்டவர் நமக்கு அழகாக ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார். அதை நம்புவதும் நம்பாததும் நம்முடைய கரங்களில் தான், நம்முடைய கைகளில் தான் இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த வார்த்தைகளை நாம் விசுவாசித்தால் நிச்சயமாகவே அதற்கேற்ற பலனை நாம் காண முடியும். வேதத்தில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அழகாக மார்த்தாரிடம் சொல்கிறார். யோவான் 11:40 விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. மார்த்தாள் விசுவாசித்தால் லாசரு உயிரோடு எழுந்தான். தேவனுடைய மகிமை அதன் மூலம் மார்த்தாள் கண்டார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வேதத்தை விசுவாசிப்பதும் விசுவாசியாமல் இருப்பதும் நம்முடைய காரியங்களில் தான் இருக்கிறது. நிச்சயமாக அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் என்னப்படும், நிச்சயமாகவே பெரிய அவருடைய மகிமையை காண முடியும். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்துற சூழ்நிலைகள், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கஷ்டங்கள் என்ன பண்ணலாம், அந்த விசுவாசத்தை குறைக்கலாம், விசுவாசத்தை கம்மி பண்ணலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் அப்பேற்பட்ட விசுவாசத்தோடு தேவன் நம்பும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய மகிமையை காண்பீர்கள். நம் கண்கள் முடிச்சோங்கன்னு நிச்சயமாகவே நம்ம இருக்கிற பிரச்சனைகள் ஒரு பெரிய விஷயமா இருக்க வேணாம், நம்ம இருக்கிற சூழ்நிலைகள் ஒரு பெரிய விஷயமா இருக்க வேணாம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை படைத்த தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார். கண்களை மூடினவர்களாய் அன்பின் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீ சொல்லிக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா. விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வசனம் சொல்லியிருக்கிறதே, நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. உங்களுடைய மகிமையை இந்த நாட்களில் நாங்கள் காண என் தேவன் கிருபை செய்வீராக. உங்களுடைய மகிமையை நாங்கள் காண என் தேவன் பெரிய அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவேளை மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம், நீங்கள் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த நோய்க்கு மருந்தே இல்லை அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லலாம். ஆனால் எல்லாவற்றை பார்க்கணும், தேவனுடைய வார்த்தை அது பெரியதாக இருக்கிறது. அவரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய மகிமையாய் நீங்கள் சுகப்படுத்தப்பட அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த சிந்தையோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே. நீர் எங்களை நடத்தி செல்லுங்க. உங்களுடைய கருத்தை எங்கள் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. தாழ்த்து தருகிறோம், வெறுமையாக ஜெபிக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். Have a great day.